பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நித்தியம் டிவி நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நிகரற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏற்கனவே ஒரு ஆண்டுகளுக்கு முன்பதாக சுவிசேஷத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை நித்தியம் டிவி நேயர்களுக்கு கலந்துரையாடல் மூலமாக சில அநேக கருத்துக்களை நான் பகிர்ந்து கொண்ட பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்தார். ஆனால் இன்றைக்கு ஒரு ஸ்டடியாக சுவிசேஷம் சொல்லுவது எப்படி என்கிற அந்த தலைப்பில் ஒரு ஸ்டடியாக உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, இரட்சகராகிய இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஐ எம் த டீச்சர், ஐ எம் த சப்ஜெக்ட், ஐ எம் த டியூஷன் மாஸ்டர்னு சொல்கிறார். எபேசியர் 4:20 சொல்கிறது, இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேகருக்கு சுவிசேஷ ஊழியம் செய்யணும் என்கிற ஆர்வம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. ஆனால் சுவிசேஷம் சொல்லுவது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே அவர்கள் சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். நான் அப்புறம் சொல்கிறேன், இல்லை நான் இருக்கட்டும் பிரதர், நான் அப்புறம் பேசுகிறேன் பிரதர், அப்படி சொல்லி சமாளிக்கிறார்கள். காரணம் என்ன? சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை தெரியாத பட்சத்தினால. இதில் அப்போஸ்தலர்களோ தீர்க்கதரிசிகளோ சுவிசேஷத்தை பேசிக்கொண்டிருக்கிற சுவிசேஷகர்களோ மெய்ப்பர்களோ போதகர்களோ மிஷனரிகளோ இது சரியானபடி கற்றுக் கொடுக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட 45 ஆண்டுகள் முடிந்து 46வது ஆண்டினுடைய ஒரு இறுதி பகுதிக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறேன். 44 ஆண்டுகள் அதிகால ஊழியம், தெரு ஊழியம், பட்டணங்கள் தோறும் ஊழியம், கிராம ஊழியம், சில கிராமங்களிலே 8 நாட்கள் தங்கி இருந்து ஊழியம் செய்த அனுபவம், ஒரு குழுவை 1க்கு 2க்கு 3க்கு 4 குழுவை அழைத்து சென்று ஊழியம் செய்த ஒரு நபர். அநேக புத்தகங்களை படித்திருக்கிறேன், அநேக வேதபாட சாலைக்கு போயிருக்கிறேன். ஆனால் சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை நான் பார்த்த அளவில் இதுவரைக்கும் கற்றுக்கொள்ளவில்லை. சரியானபடி யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. அநேகர்களுக்கு தருகிறது, ஆனால் அதை சரியானபடி சொல்லுகிறது இல்லை. திருச்சபைகளில் திடீரென்று இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இறுதியிலே சுவிசேஷம் என்றால் கிருபை, சுவிசேஷம் என்றால் ஞானஸ்தானம், சுவிசேஷம் என்றால் அபிஷேகம் என்று சொல்லி இந்த சுவிசேஷத்துக்குள்ள கலப்படமான செய்திகளை, இன்னொரு பக்கத்தில் போனால் அற்புதம், அதிசயம், வல்லமை, இல்லை என்றால் ஆசீர்வாதம் என்று இப்படி சொல்லி அந்த சுவிசேஷத்துக்குள்ள ஒரு கலப்படத்தை கொண்டு வந்து விடுகிறார். ஆனால் பியூரா சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை ஏறத்தாழ ஏராளமான புத்தகங்களை படித்திருக்கிறேன். அதன் வாயிலாகவும் நான் கற்றுக்கொள்ளவில்லை. மற்ற தேவனுடைய ஊழியர்கள் இதை சரியானபடி சொல்லுவார்கள் என்று சொல்லி பார்த்தாலும் அவர்களும் இதை சரியானபடி கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த ஊழியத்தை 44 ஆண்டுகளாக நான் செய்து கொண்டு வந்திருக்கிற இந்த அனுபவத்திலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி தந்ததை நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். தயவு செய்து இறுதி வரைக்கும் இந்த காணொளியை நீங்கள் பொறுமையாக நீங்கள் பாருங்கள். சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இதை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஏறத்தாழ ஒரு 20 காணொளிகள் இல்லைன்னா 25 காணொளிகள் வெளியிட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆனால் இதுதான் பேசிக், இந்த செய்தி பேசிக். அதனால் இது கொஞ்சம் அதிக நேரங்கள் இருக்கும். தயவு செய்து நீங்கள்
நேரத்தை வேறைய போகுதேன்னு சொல்லி வேற இது ஓடின மாதிரி ஓடாதீங்க. கையில் ஒரு நோட் புக் எடுத்துக்கிடுங்க, பேனாவை எடுத்துக்கிடுங்க. சொல்லி தர்றத நீங்கள் கேளுங்க, மற்றவர்களுக்கு அதை பயன்படுத்துங்க. நரகம் அனைகரை இழக்கும், பரலோகம் அனைகரை ஏற்றுக்கொள்ளும். பிசாசு வெட்கப்படுவான், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு காணொளிக்குள்ள போகலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த சுவிசேஷத்தை அறிவித்தால் ஜனங்கள் சொஸ்தமாக்கப்படுவார்கள் என்று சொல்லி, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள வேண்டிய 3 காரியம். சுவிசேஷ ஊழியத்தை செய்தால் அடி வரும், பிரச்சனை வரும், எதிர்ப்பு வரும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியும் நேரிடும், அப்படி என்று சொல்லுகிறது சில வீண் வாதமான காரியங்கள். இந்த வேலையை செய்வதற்கு சற்று சாக்கு போக்கு சொல்லுகிற ஒரு காரியங்கள். ஆனால் சுவிசேஷத்தை அறிவித்தால் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? சொஸ்தமாக்கப்படுவார்கள். அதே நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 38ஆம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த சுவிசேஷத்தை அறிவித்தால் ஜனங்கள் பாவம் மன்னிக்கப்படுவார்கள். இந்த சுவிசேஷத்தை அறிவித்தால் ஜனங்கள் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அதே நடபடிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறார். ஆவியானவர் பாருங்க எவ்வளவு அழகாக எழுதுற. 28 மைண்டில் நல்லா வச்சுக்கலாம். இந்த சுவிசேஷத்தை அறிவித்தால் ஜனங்கள் இந்த சுவிசேஷத்துக்கு செவி சாய்ப்பார்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லியிருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை சொல்லாதபடிக்கு விசேஷித்தவைகளை, நூதனமான உபதேசங்களை, புதிய உபதேசங்களை உணர்ச்சி பூர்வமாக ஆர்வ கோளாறுனால, உற்சாகத்தினால சில வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால தான் பிரச்சனைகள் வருகிறது. உடனே அதை ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, இன்டர்நெட்டில் பரவுது. இதை பார்க்கிற தேவ பிள்ளைகள், ஐயோ வேணாம்ப்பா, ஆட்சி மாறிற்று, காட்சி மாறிற்று, சூழ்நிலைகளை மாறிற்று என்று சொல்லி அவர்கள் இருந்த வண்ணமாகவே இருந்து விடுகிறார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காக சொல்லுகிறேன், பெருமைக்காக சொல்லவில்லை. 44 ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கிறேன். ஒரு நாளும் ஒரு இடத்திலையும் ஒரு நபரால ஒரு எதிர்ப்பை கூட, சிறு எதிர்ப்பை கூட நான் சந்தித்ததில்லை. அதிகால ஊழியத்தில் பட்டணங்கள் தோறும், சிட்டிக்குள்ள, பஜாரில் ஜனபெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களிலே, கிராமங்களிலே, ஒரு பகுதியிலே தங்கி செய்த காலங்களில் எந்த எதிர்ப்புகளை நான் சந்திக்கவில்லை. ஆனால் நான் அதை விரும்பினேன். யாராவது என்ன அடிக்கணும், இல்லை ஏதாவது என்னை பிரச்சனை பண்ணணும், இந்த வேனை விட மாட்டேன், இங்கே நிற்கணும், சொல்லணும், அவங்க கட்சிக்காரங்களை கூடணும், காவல் நிலையத்துக்கு போகணும். அவர்கள் கேட்கறதுக்கு எந்த பதிலும் சொல்லக்கூடாது. 3 காரியம் சொல்லணும். எம்எல்ஜே மிஷிங்கிற ஒரு பரிசுத்தவான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். புகார் கொடுக்கக்கூடாது, அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அதனால் அவர்கள் கேட்கிற எந்த பதிலுக்கும் நான் பதில் அளிப்பது இல்லை. முடிவு செய்து உள்ள வைப்பார்கள், மிரட்டுவார்கள், அடிப்பார்கள், பல காரியங்களை செய்வார்கள். ஆனால் எந்த காரியத்திற்கும் பதில் சொல்லக்கூடாது. லாக்கப்பில் வைப்பாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள நீதிமன்றத்தில் கொண்டு வைப்பாங்க, கொடுவாங்க. அப்போ சில மீடியாக்களுக்கு ஃபோன் பண்ணணும், அவங்க வருவாங்க. கோர்ட்ல இருந்து வெளியில் வரும்போது செய்தி சொல்லிடலாம். ஒரே நிமிஷத்துக்குள்ள தேசத்துக்கு சுவிசேஷத்தை அழகா சொல்லிடலாம்னு நினைத்தேன். தேவன் எனக்கு அந்த வாய்ப்புகளை தரல. காரணம் என்ன தெரியுமா? இந்த சுவிசேஷத்தை, இந்த நான் கற்றுத்தரப்போகிற, நான் அனுபவித்த இந்த சுவிசேஷத்தை சொன்னா
பட்டை போட்டிருந்தாலும் சரி, அவர்கள் என்ன உத்தராஜல கொட்டை போட்டிருந்தாலும் சரி, அவர்கள் என்ன வஸ்திரங்களை அணிந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும், எந்த மதவாதிகளாக இருந்தாலும் சரி, பூஜை பண்ணுகிறவர்களாக இருந்தாலும் ஒரு நாளும் எதிர்க்க முடியாது. அந்த செய்தியை உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். தயவு செய்து நீங்கள் இதை இறுதி வரை நீ கேட்குமாறு பட்சமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். காணொளிக்கு போவதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஜெபங்களை செய்து கொள்ளும். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் சுவிசேஷத்தை எப்படி சொல்லுவது என்று தெரியாதபடிக்கு காணப்படுகிறதுனால இந்த ஊழியத்தில் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம். இன்றைக்கு சுவிசேஷம் என்றால் என்ன என்கிறதை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, ஒரு இடத்துல சுவிசேஷ ஊழியம் செய்ய போன உடனே முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியும்னா, அந்த லேண்டில் போய் மற்ற நாளும் ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த லேண்டுக்கு போகும்போது அந்த லேண்டில் நின்று மைக்கு இல்லாமல் ஒரு சின்ன ஜெபம், 1 நிமிஷம். ஆண்டவரே, இந்த இடத்த சுத்திகரியும். இதில் இருக்கக்கூடிய விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, விக்கிரகத்தின் ஆவி, எதிர்ப்பின் ஆவிகளை உம்முடைய நாமத்தினாலே மத்தேயு 18:18 படி கட்டுகிறேன். பூமியில எவைகளை கட்டுவீர்கள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு பாடல் பாடணும். நான் கர்த்தருக்கு சித்தமானால், எனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பாரே ஆனால், அவருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால், நான் அந்த பாடல்களையும் என்ன பாடல்களை போட வேண்டும் என்று, எந்த பாடல்களை பாட வேண்டும் என்று சொல்லி அதையும் ஒரு காணொளியிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். தெருல போய் நின்றுட்டு கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல பாடக்கூடாது. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எல்லாரும் பாடுகிற பாட்டு. கடைசி வரி வரும், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். அந்த ஒரு சரணத்தை மட்டும் ரிமூவ் பண்ணணும். இடங்கண்டு, சந்தர்ப்பம் கண்டு, பொருள் கண்டு பேச பழகணும். அந்த இடத்துல அந்த பாட்டு, சுவிசேஷ ஊழியத்திற்குரிய பாட்டுகளை பாடணும். சபையில் பாடுற பாட்டு, ஜெப கூட்டத்தில் பாடுற பாட்டு, எழுப்புதல் பாடுற பாட்டு அங்கே பாடக்கூடாது. ஆராதனை பாட்டு அங்கே பாடக்கூடாது. தெரு ஊழியன்னு சொல்லி சில பாட்டு இருக்குது, அந்த பாட்டுகளை பாடணும். அதன் பின்பதாக அந்த பாட்டு முடிஞ்ச உடனே முதல்ல ஜனங்களை ஆசீர்வதிக்கும். 3 விதமான ஆசீர்வாதங்கள் வேத புத்தகத்தில் இருக்கிறது. ஒன்று, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நிருபங்களை எழுதும்போது தொடங்கும் போது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுவார். பிதாவாகிய தேவன் லேவியர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். அது பாரம்பரிய திருச்சபைகள் அதை பயன்படுத்துவார்கள். நான் ஒரு ஆசீர்வாதங்களை கற்றுத்தர்றேன். சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்ய இரட்சகராக வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது இந்த ஆசீர்வாதத்தை சொல்லணும். இந்த ஆசீர்வாதத்தை சொன்னதுனால இதில் சுவிசேஷம் அடங்கி இருக்கிறது, ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை கூறுறீங்க. எந்த மனிதனாக இருந்தாலும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறான். 4 வார்த்தை சொன்னால் நல்ல வார்த்தை சொல்கிறான், கொஞ்ச நேரம் கேட்பேன்னு சொல்லி அவங்களே கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். 1. 2வது, அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அழைக்கிறார்கள் சொன்னால் அது அதனுடைய தொண்டர்கள் அவங்க போவாங்க. அதே மாதிரி இரட்சகராகி இயேசு தேவன் அழைக்கிற அந்த அழைப்பை நம்ம சொல்லணும். என்ன அழைப்பு? நான் சொல்லி தர்றதெல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்கும். ஆனால் இருக்கிறதுல மிக சிறப்பானது இந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு ஏற்ற வசனங்களை மாத்திரம் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார், அவருடைய நாமம் மகிமைப்படும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
யோவான் 6:37 சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை. ரிலேட்டடான இன்னொரு வசனம் எரேமியா 6:16, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கணும். இப்போ ஜனங்கள் அங்கங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சிலவங்க துணி துவைச்சிட்டு இருப்பாங்க, சிலவங்க துணியை காய போடுவாங்க, சிலவங்க பாத்திரம் கழுவி கொண்டு இருப்பாங்க, சிலர் வாகனத்தில் போகிறதுக்கு விரும்பி கொண்டு இருப்பாங்க, சில ஐயாமாருங்க கட்டில் உட்காந்துருப்பாங்க, திண்ணையில் உட்காந்துருப்பாங்க, கிராமம்னா திண்ணையில் உட்காந்துருப்பாங்க. இதை சொன்ன உடனே அவங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க. மூன்றாவது, அவர்களுக்கு கவனிக்கிறதுக்கு சிந்தனை கொடுக்கறதுக்கு ஒரு வசனத்தை சொல்லணும். கையில் இருக்கிற வேத புத்தகத்தை கொஞ்சம் நல்லா உயர்த்திக்கிட்டு, வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் சொல்லப்பட்டவைகளை கை கொள்ளுகிறவர்களும் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின அகிலாண்ட தெய்வத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியசாலிகள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுக்கு ரிலேட்டடான சில வசனங்களும் கற்றுத்தருகிறேன். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ முதல்ல என்ன சொல்லணும்? ஆசீர்வாதத்தை சொல்லணும். ரெண்டாவது, ஒரு அழைப்பு கொடுக்கணும். மூன்றாவது, அவர்களுக்கு கவனிக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை பயன்படுத்தும். இதற்கு அடுத்தது இனிமே சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷம் என்றால் என்ன? சில தேவனுடைய ஊழியர்கள் 66 சுவிசேஷங்களை சொல்லுவாங்க. அதை சுருக்கி 16 சுவிசேஷங்களை திருச்சபைகளை பயன்படுத்துவார்கள். அதுலேயும் கொஞ்சம் உள்ள வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சுவிசேஷத்தை ரத்தன சுருக்கமாக சொல்லணும்னா 4 காரியம். இந்த 4 காரியம் அடங்கியது சுவிசேஷம். நம்ம தமிழர்களுடைய பண்பாடு என்ன தெரியும்? நான் 4 வார்த்தை சொன்னாலும் நல்ல வார்த்தை சொல்லுங்க ஏன்னு சொல்லுவாங்க. 4 காரியம். சுவிசேஷ புஸ்தகங்கள் எத்தனை? 4. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அடங்கியவைகள் சுவிசேஷம். 1, இயேசு மரித்தார், இயேசு வந்தார், மரித்தார், உயிர்த்தார், திரும்ப வருகிறார். இந்த 4 காரியங்கள் அடங்கியது சுவிசேஷம். இந்த 4ஐயும் சொல்ல வேண்டும். இதுதான் சுவிசேஷங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. இதில் ரொம்ப ரொம்ப வேல்யூவான தெரு ஊழியங்களுக்கு, கிராம ஊழியங்களுக்கு, சுவிசேஷ ஊழியத்திற்கு உபயோகமான வசனம் எதுவென்று சொன்னால், 1 தீமோத்தேயின் புத்தகம் 1 அதிகாரம் 15 வசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். இதை சொல்லணும். இப்ப அமெரிக்கா, இது ஒரு விளக்கம் எப்படி சொல்லணும்னா, இதை கொஞ்சம் விளக்கி சொல்லணும்னா, இப்ப அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி இந்தியா தேசத்துக்கு வருவாருன்னு சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்தியாவினுடைய ஜனாதிபதி நம்முடைய மாநிலத்துக்கு வருவார் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தமிழகத்தினுடைய கவர்னர் நம்முடைய பகுதிக்கு வருவார் என்று சொன்னால் அதற்கு ஒரு திட்டம் இருக்கும். நம்முடைய மாகாணத்தினுடைய கலெக்டர் நம்முடைய தெருவுக்கு வருவார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். அதுபோல 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அண்ட சராசரங்களையும் உருவாக்கின அகிலாண்ட தெய்வம். இன்னொன்று சொல்லி கவனிச்சிடுங்க, தெருவில் போய் நின்றுட்டு தேவன், கர்த்தர், மீட்பர் அப்படி சொல்லி பயன்படுத்தக்கூடாது. தெய்வம், நான் சொல்றேன் கரெக்டாக சொல்லுவேன்.
நீங்கள் அதை நல்லா கவனிச்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் நான் சத்தியத்துக்கு விரோதமாக பேசணும்னு நினைக்காதீங்க. கரெக்டாக ஜனங்களை ஈச் கேட்ச் ரீச், அவங்ககிட்ட போய் சேரணும். அவங்ககிட்ட போய் ரீச் ஆகணும். அவங்க அதை கேட்ச் பண்ணணும். இது எனக்குரியதுன்னு சொல்லி ஜனங்கள் எடுக்கணும். அவ்விதமாக தான் நம்ம பேசணும். அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அண்ட சராசரங்களை உருவாக்கின அகிலாண்ட தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு சொன்னா என்ன காரணம்? மனுஷன் பாவத்தில் இருக்கிறான். பாவத்தில் இருக்கிற மனுஷனை பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்தார். வந்தவர் என்ன செய்தார்? அநேக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். கண் தெரியாத மனிதனுக்கு கண் பார்வை கொடுத்தார். காது கேட்காத மனிதனுக்கு காது கேட்க செய்தார். நடக்க முடியாத மனிதனை எழுந்து நடக்கும்படி செய்தார். திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். செத்து போன மனிதனை உயிரோடு கூட எழுப்பினார். செத்து 4 நாளாகி நாரி போன மனிதனை உயிரோடு கூட எழுப்பினார். தாம் தெய்வம் என்பதை நிரூபிக்கும்படியாக இப்படி அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். அது மாத்திரமல்ல, அவர் வந்ததனுடைய பிரதான நோக்கம் என்ன? பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனு குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்த தெய்வம். சங்கீதம் 51:5 சொல்லுகிறது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இந்த உலகத்தில் பிறக்கும் போதே மனுஷன் எதில் பிறக்கிறான்? பாவத்தில் பிறக்கிறான். இன்னைக்கு ஏறத்தாழ அநேக நூற்றாண்டுகளாக சந்ததி சந்ததியாக பாவம் வந்து கொண்டிருக்கிறது. ஆதியிலே உருவாக்கப்பட்ட மனிதன், தேவ சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதன், எதை தேவன் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அதை அவன் புசித்தபடினாலே பாவம் உலகத்துக்கு வந்தது. 1 யோவான் 3:4 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அந்த பாவம் தான் இன்னைக்கு சந்ததி சந்ததியாக வந்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 51 சங்கீதம் 5 சொல்லுகிறது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தறி. எந்த பிள்ளைக்கும் போய் யாரும் நீ ஸ்கூலில் போய் திருடிட்டு வா, பென்சில் எடுத்துட்டு வா, பேனாவை எடுத்துட்டு வா, அடுத்த பிள்ளையை அடிச்சுட்டு வா, அடுத்த பொருள் அடுத்த பிள்ளை வச்சிருக்கு சாப்பாடை நீ வாங்கி சாப்பிடு, அந்த பிள்ளைய 2 அடி போடு சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனால் அந்த பிள்ளையாய் செய்கிறது காரணம் என்ன? அதுதான் ஜென்ம பாவம். இந்த ஜென்ம பாவம் கர்ம பாவம். கேட்கக்கூடாதது கேட்கறது, பார்க்கக்கூடாத பார்க்கறது, பேசக்கூடாதது பேசுறது, செய்யக்கூடாதது செய்கிறது, அறிந்து செய்கிறது, அறியாமல் செய்கிறது, இது பாவம். இந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுக்க இரட்சகராய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். வந்தவர் என்ன செய்தார்? இயேசுநாதருடைய படத்தை பார்த்தீங்கன்னா இந்த 2 கையிலே ஆணி, 2 காலையும் சேர்த்து வச்சு ஆணி, தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்ட காட்சி, ஈட்டினால் விழாவில் குத்தப்பட்ட காரியம். ஏன்? அவர் ஏதா போய் சொன்னாரா? திருடினாரா? அநியாயக்கரமான காரியங்களை செய்தாரா? யோவான் சுவிசேஷம் 8:46 சொல்லுகிறது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை பார்த்து குற்றப்படுத்த கூடும் சொல்லி கேட்டார். பாவம் இல்லாதவர், ஆபகுக் தீர்க்கன் சொல்லுகிறான் 2:13, பாவம் பாராதவர். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது, பாவம் அறியாதவர். எபிரேய ஆய்க்கன் சொல்லுகிறான், பாவம் இல்லாதவர் சிலுவையிலே பலியானார். காரணம் என்ன? ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் காயங்கள் பட்டார். அப்படி சொல்லணும், சிலுவையில் காயங்கள் பட்டார்னு சொல்லணும். வேதத்தில் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம சொல்லும்போது நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே காயங்கள் பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வாரினால் நொறுக்கப்பட்டார். இதை நீங்க சொன்னீங்கன்னா கேட்குற ஏத்தாப்புல இருக்கிற அவ்வளவு பேரும் அப்படியே அடங்கிடுவாங்க. நிசப்தமான காரியம் நடக்கும், அமைதியா இருப்பாங்க ஜனங்கள், அங்க இங்க அசைய மாட்டாங்க. இன்னும் வேதம் சொல்லுகிறது அப்படி சொல்லணும். 1 பேதுருவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 22, 23, 24 சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை.
அவருடைய வாயிலே வஞ்சனையான வார்த்தைகள் காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பதிலுக்கு பதில் யாரை திட்டல, அவரை நிந்தித்தவங்களை, அவர்களை தூஷித்தவங்களை அவர் திட்டல. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், பாடுபடுவது பயமுறுத்தலன்னு என்ன அர்த்தம்? நான் தெய்வம், 3ஆம் நாள் எழுந்து வந்த, நான் உயிரோடு எழுந்து வந்த உன்னை என்ன செய்வேன் பாரு, உன்னை அழிப்பேன், உன் குடும்பத்தை சாபமாக்குவேன், உன் சந்ததிக்கு இதய நோய் வரும், பிரெயின் டியூமர் வரும், எய்ட்ஸ் வரும், கொள்ளை நோய் வரும், ஜெயிலில் தூக்கி போடுவேன். எந்த மிரட்டலும் செய்யலை. இன்னைக்கு மனிதர்கள், அதிகாரம் இருக்கிற மனுஷன் அதிகாரத்தை வைத்து பயங்காட்டுகிறாங்க. ஆட்சியாளர்கள் தனக்கு ஆட்சி இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து பயங்காட்டுகிறார்கள். பணம் இருக்கிறவன் பணத்தை வச்சு பயங்காட்டுகிறான். படபலம் இருக்கிறவன் படபலத்தை வச்சு பயங்காட்டுகிறான். பராக்கிரமம் இருக்கிறவன் பராக்கிரமத்தை வச்சு பயங்காட்டுறான். யார்கிட்ட பேசுற, ஜாக்கிரதையா பேசிக்க, நினைச்சனா ஒரு அடி அடிச்சுன்னு செத்து போயிடுவான் சொல்றான். ஆனால் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின அகிலாண்ட தெய்வம் சிலுவையிலே பாடுபடும் போது யாரையும் பயமுறுத்தல. உனக்கு சனியம் வரும், 7.5 நாட்டு சனியம் வரும், உனக்கு பீடை பிடிக்கும், அட்டை தரத்திரம் உனக்கு வரும் சொல்லல. ஏன்? 24ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து. இப்ப இதுல ஒரு செத்து போன பிரேதம் கிடக்குன்னு வச்சுடுங்க, போய் சொல்லுமா, திருடுமா, அநியாய அக்கிரமான காரியங்களை செய்யுமா, சண்டை போடுமா, அடுத்தவன் சொத்தை எடுக்குமா, அடுத்த பெண்ணை கையை பிடிச்சி இழுக்குமா, ஒரு மனைவி இருக்க இன்னொருத்தனுக்கு துரோகம் செய்யுமா? செய்யாது. காரணம் என்ன? அது ஜீவன் இல்லை, செத்து போச்சு. அப்படி நீங்களும் நானும் பாவத்திற்கு செத்து நீதிக்கென்று தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய சரீரத்திலே நம் எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையின் மேல் சுமந்தார் அப்படின்னு சொல்லணும். வந்தார், மரித்தார். இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு வசனம் சொல்லலாம். ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில், தேவனுக்கு சத்துருகளாய் இருக்கும்போது, தேவனுக்கு துரோகிகளாய் இருக்கும்போது, நாம் துன்மார்க்கராய் இருக்கும்போது, நாம் கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருக்கும்போது, குறித்த காலத்திலே இயேசு உங்களுக்காக, எனக்காக, சர்வலோக மக்களுக்காக பாவமறியாத கடவுள் சிலுவையிலே பலியானார். அவர் சிலுவையில மரித்ததுனால தேவனுடைய அன்பு நமக்கு வெளிப்பட்டது. காட் இஸ் லவ்னு சொல்றோம். லவ் இஸ் காட் அல்ல, காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பே கடவுள் அல்ல. இந்த 2 சத்தியத்தை சொன்ன உடனே அவ்வளவு மக்களும் கீழே உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அங்க இங்க வீட்டில் ஹஸ்பண்டு கூப்பிட்டாலும் சரி, இல்லை ஒய்ஃபு கூப்பிட்டாலும் சரி, இல்லை பேரண்ட்ஸ் கூப்பிட்டாலும் சரி, அதில் நிற்கிறவங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ விளையாட போகணும், கிரிக்கெட் போகணும்னு சொல்லி கூப்பிட்டா கூட சரி, எந்த இடத்துக்கும் போக மாட்டான், நிற்கிற இடத்துல அப்படி நிற்பாங்க. இது அவசியம் சொல்லணும். வந்தார், மரித்தார். 3வது உயிர் தெழுந்தாருங்கிறத சொல்லணும். இதுல நிறைய பேர் பாருங்க, ஒன்றை சொல்லுவாங்க, அப்புறம் 4க்கு போயிடுவாங்க, 4லிருந்து திருப்பி 2க்கு வருவாங்க, இல்லை 1லிருந்து 3க்கு போவாங்க, இல்லை எதை விட்டுருவாங்க, உயிர் தெழுந்ததை விட்டுருவாங்க. உயிர் தெழுந்தாருங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை நம்ம சொல்லணும். ஒரு ஈக்காக்கா கூட துரோகம் செய்யாத தெய்வம், அண்ட சராசரங்களை உருவாக்கின தெய்வம், நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்த கடவுள் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. அநேக உயிர் தெழுந்தாருக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது, சபைகளை பேசுறது. ஆனால் தெருக்களில் பேசுறது 1 கொரிந்தியர் 15:3. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தாம் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இப்போ ஆமேன் அல்லேலூயாலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது.
சபையில் சொல்கிற மாதிரி அங்கே சொல்லக்கூடாது. அப்புறம் அல்லேலியா கூட்டம்னு சொல்லிடுவாங்க. சிலவங்களுக்கு பக்கத்தில் அல்லேலியா சபை இருக்கும். அல்லேலியா சொல்கிறத போட கட்டாயம் சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது. இதில் எமோஷனல் ஆயிடுவாங்க. இயேசு உயிர் தெழுந்தாருன்னு மக்கள் குதிச்சிருவாங்க. ஆனால் அவனுக்கு பக்கத்து வீட்டில் ராத்திரி பூதான் போடுற ஜெபம் அவனுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அவன் அதில் எதிர்ப்பாயிடுவான், வெறிச்சல் அடைஞ்சிருவான். நமக்கு தேவை காரியமா வீரியமா? நமக்கு தேவை காரியம். நமக்கு அவன் ஆத்மா ஆதாயம் செய்யும், அந்த ஒன்று தான் பார்க்கணும். இயேசு அவனுக்குள்ள இல்லைன்னா அவனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு அவனுக்குள்ள இல்லைன்னா பரிசுத்தம் இல்லை. இயேசு அவனுக்குள்ள இல்லைன்னு சொன்னா பரலோகம் அவனுக்கு இல்லை. இந்த ஒன்றை நீங்க பார்த்தீங்கன்னா வீணான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டீங்க தயவுசெய்து. இதுக்கு ரிலேட்டடான ஒரு வசனம்னு சொன்னா வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன் சொல்லுகிறார். ரிலேட்டடான இன்னும் வசனம் சொன்னா யோவான் 3:15, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். இப்போ இதுல ஒரு காரியத்தை கொஞ்சம் நின்று போறேன் பாருங்க. இது தெருக்களிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே, நகரங்களிலே நீங்க பேசும்போது ஆர்குமெண்ட் வராது. நீங்க பர்சனல் இவாஞ்சலிசம் பண்றீங்க பாருங்க, ஒரு தனி நபர்கிட்ட பார்த்து பேசுறீங்க பாருங்க, அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, இயேசுநாதர் உயிர் தெழுந்தாருங்கிறதுக்கு உனக்கு எப்படி தெரியும்? நீ போய் பார்த்துட்டு வந்தியா? அப்படி கேட்பாங்க. அப்போ நீங்க ஒரு சாட்சியை சொல்லணும். ஆனா அந்த சாட்சி இங்க சொல்றது இல்லை, நான் பின்னாடி சொல்லி தருவேன். ஆனா அப்படி ஆர்குமெண்ட் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லணுங்கிறதுக்காக பிஃபோர் சொல்லி தர்றேன். ஆனா இதை நீங்க இந்த கண்டினியூட்டியா வரக்கூடாது, தொடர்ச்சியா வரக்கூடாது. என்ன சொல்லணும்னு சொன்னா, நான் ஒரு காலத்தில் படிக்க முடியாம இருந்தேன், எனக்கு படிக்க வச்சாரியா. வீடு வாசல் இல்லாம இருந்தையா, எனக்கு வீடை கொடுத்தாரியா. நான் செத்து போயிருவேங்கிற நிலைமையில இருந்தையா, எனக்கு ஜீவனை கொடுத்தாரியா. இயேசுநாதர் உயிரோடு இருக்கிறார். இதுவல்ல சாட்சி. தப்பா நினைக்காதீங்க, இதுவல்ல சாட்சி. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சாட்சி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் சைக்கிளில் போனேயா, கர்த்தருடைய கிருபையால இன்னைக்கு 4 வீலரில் போயிட்டு இருக்கிறேயா. சரி, அடுத்த மதத்துக்காரன் என்ன சொல்லுவான்? நீங்கள் போகிற 10 லட்ச ரூபா காரில், 20 லட்ச ரூபா காரில் இது போகலாம். அவன் 30 லட்ச ரூபா காரில் போகிறான், 80 லட்ச ரூபா காரில் போகிறான், இன்னும் அனைவரும் 1.5 கோடி ரூபா காரில் போகிறான். அவன்கிட்ட போய் இயேசுநாதர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னால் நம்புவானா? அதானிகிட்ட போய் சொன்னா, அம்பானிகிட்ட போய் சொன்னா, டாட்டாட்ட போய் சொன்னா, பிர்லாட்ட போய் சொன்னா இயேசுநாதர் உயிரோடு இருக்கிறாராயா? அப்படியா? ஓ, இதனால இயேசுநாதர் உயிரோடு. வெங்காயம் தந்தாரு, கத்திரிக்காய் தந்தாரு, சுகம் தந்தாரு, கல்யாணத்தை பண்ணி வச்சாரு, வீட்டை கட்டி தந்தாரு, பிள்ளைய கட்டி தந்தாரு, பிள்ளையை கல்யாணம் பண்ண வச்சாரு, பிள்ளைக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்புகளை கொடுத்தாரியா. நான் ஆசீர்வாதமா இருக்கியா? இயேசுநாதர் உயிரோடு இருக்கிறார். இல்லை, அதுவல்ல சாட்சி. இயேசுநாதர் உயிரோடு இருக்கிறாருங்கிறதுக்கு சாட்சி என்ன சாட்சி? இயேசு என் பாவத்தை மன்னித்தாரியா. இன்னைக்கு நான் பாவம் செய்யறது இல்லை. ஒரு நாள் பொய் சொல்றவனா இருந்தேன், திருடுறவனா இருந்தேன், எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறவனா இருந்தேன், முரட்டு இதயம் படைச்சவனா இருந்தேன், அடுத்தவன் சொத்தை எடுத்தேன், வீண் வம்புக்கு போனேன். ஆனா ஒரு நாள் இப்படி இயேசுநாதரை நான் கேள்விப்பட்டேன்யா. அன்னைக்கு நான் அந்த இயேசுநாதரை என் வாழ்க்கையில இதய தெய்வமாக, குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என் பாவத்தை அறிக்கைட்டேன்யா. இயேசு என் பாவத்தை மன்னித்தார். இன்னைக்கு நான் பாவம் செய்யறது இல்லையா, இன்னைக்கு நான் பொய் சொல்றது இல்லை, இன்னைக்கு நான் திருடுறது இல்லை, இன்னைக்கு நான் சண்டை போடுறது இல்லை, இன்னைக்கு நான் அடுத்தவன் பொருளைய இச்சிக்கிறது இல்லை, அடுத்தவங்க கையை பிடிச்சி இழுக்கிறது இல்லை. சொல்லுங்க, எந்த மதத்தை சேர்ந்தவனும் சொல்ல முடியாது. இந்துக்களாக இருக்கட்டும், முகமதியர்களாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், புத்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், வைஷ்ணவி மதத்தை சேர்ந்தவர்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர், சைவ மதத்தை சேர்ந்தவர்களாக யாரா இருந்தாலும் சரி, ஒரு நபரும் சொல்ல முடியாது. அப்ப இயேசு உயிரோடு கூட இருக்கிறாருங்கிறதுக்கு சாட்சி என்ன? இதுதான் சாட்சி சொல்லணும். இதை பின்னாடி சொல்லணும். இது பர்சனல் இவாஞ்சலிசத்தில் கேட்டால் இதை நீங்கள் சொல்லி கொடுக்கணும். சரி, இயேசு உயிரோடு கூட
இருக்கிறார். முக்கியமானதை சொன்ன உடனே இதுக்கு அடுத்தது ஓடிடுவாங்க. நிறைவாகணும். வந்தார், மரித்தார், உயிர்த்தார், திரும்ப வருகிறார். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்குத்தான் நம்ம சொல்ல வந்திருக்கிறோம். இதை நம்ம வலியுறுத்தணும். புரியுதா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா? திரும்ப வருகிறார். இன்னைக்கு நாங்க இந்த சுவிசேஷத்தை இந்த கிராமத்துல, இந்த ஊர்ல, இல்லைன்னா இந்த பட்டணத்துல, இல்ல இந்த அதிகால வேளையில வந்து சொல்றதுன்ற நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின அகிலாண்ட தெய்வம் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போறாருமா. அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, நான் உனக்கு தான் சொல்றேம்மா, இயேசுநாதர் திரும்ப வரப்போகிறார். எதற்கு தெரியுமா? முதல் விஷயம் வந்தாரு ரட்சிப்பை கொடுக்க, பாவிகளை ரட்சிக்க உலகத்துக்கு வந்தாரு. இனிமையும் உனக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கா? இல்ல. வேதம் சொல்லுகிறது. சங்கீத புத்தகத்தை தூக்கி காமிக்கணும், வேத புத்தகத்தை தூக்கி காட்டணும், வேத புத்தகத்தை கையில் வைக்கணும். முதல்ல சுவிசேஷர்கள் வேத புத்தகத்தை கையில் வைக்கணும். பைக்கில் தொங்க போட்டுக்கிட்டு அங்கே வேற ஆள்கிட்ட கொடுத்துக்கிட்டு கையில் மைக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு பிடிக்க முடியல, இதை கையில் வைக்கணும், சொல்லணும். 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். 96ஆம் அதிகாரம் இல்லை, சங்கீதம் 150 புஸ்தகம். 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதியாக இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். இதை சொல்லிட்டு போறது தாங்க வந்தங்க. உங்களை மதம் மாத்திரக்கு வரல, உங்க ஊர் பேரை மாத்திரக்கு வரல. நீ ராமசாமினா ராமசாமியா இருங்க, நீ குப்புசாமினா குப்புசாமியா இருங்க. ஊர் பேரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வரப்போறார். எதுக்கு? நியாயம் தீர்க்க வரப்போகிறாருங்க. இதுக்கு ரிலேட்டடான சில வசனங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் 1:11, கலிலேயா மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நடபடிகள்னா அப்போஸ்தலர். சிலவங்களுக்கு அது நடபடிகள்னா வேற எங்கே போய் தேடிட்டு இருக்காதீங்க. நடபடிகள்னா அப்போஸ்தலர். 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினதுனாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். ஒரு பொருள் வாங்கினா ஒரு கேரண்டி இருக்குது. ஒரு மிக்சி வாங்கினா, ஒரு கிரைண்டர் வாங்கினா, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா, இத்தனை வருஷம் கேரண்டி, இத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறான். 2000 வருஷமா வர்றாருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, எங்க வருவார்? ஐயா, வாசனம் சொல்லுதியா, அவர் உயிரோடு கூட எழுந்தபடினால அவர் மீண்டும் வருவாருங்கிறதுக்கு நிச்சயம் இருக்குதியா, வருவார். அவர் நியாயம் தீர்க்கும் போது என்ன நடக்கும்? ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணங்கிறத தெருல போய் மரணம்னு சொல்லக்கூடாது, நரகம்னு சொல்லணும். ஏன்னா மரணம் 2 மரணம் இருக்குது. ஒன்று சரீரத்தில் மரிக்கிறது, அது அப்போஸ்தலராக இருந்தாலும் மரித்தாகணும், தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் மரித்தாகணும், சுவிசேஷகனாக இருந்தாலும் மரித்தாகணும், மெய்ப்பனாக இருந்தாலும் மரித்துதான் ஆகணும், போதகனாக இருந்தாலும் ஜெப வீரராக இருந்தாலும் மரித்துதான் ஆக வேண்டும். எப்பேற்பட்ட ஊழியங்களை செய்த அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருந்தாலும் மரித்துதான் ஆக வேண்டும். டாக்டர் டி.ஜே. தினகரனாலும் மரித்துதான் ஆக வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நடமாடும் நிறுவனங்களாக இருந்தாலும் மரித்துதான் ஆக வேண்டும். 2 சாமுவேல் 14:14 சொல்லுகிறது. இது நீங்க அங்க சொல்லக்கூடாது, உங்களுக்கு சொல்லி தர்றேன். சிலது வசனம் சொல்லாம போவேன், அது நீங்க மட்டும் கற்றுக்கொள்றதுக்காக சொல்றது. இப்ப இதுல வசனம் சொல்லிட்டா நீங்க இதை நீங்க அங்க தெருக்கல்ல பயன்படுத்தக்கூடாது. நான் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடி தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். ஒரு தரையில ஒரு சம் தண்ணி ஊத்தினா திரும்பி கையில அள்ள முடியாது. அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்ம மரித்து ஆகணும்.
அதனால பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு வசனம் சொல்லுவோம். நம்ம பாவத்தின் சம்பளம் நரகம்னு சொல்லணும். அது ரெண்டாவது மரணம். நரகங்கிறது ரெண்டாவது மரணம். அது நான் அடுத்த காணொளி, அதை குறித்த ஒரு காணொளி போடும்போது நான் அதற்கு விளக்கம் கொடுக்குறேன். நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். நித்திய டிவி நேயர்கள், நீங்கள் தொடர்ந்து அதை பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். பாவத்தின் சம்பளம் மரணம். வேலை செய்கிற மனிதனுக்கு அந்த அலுவலகமோ அந்த அரசாங்கமோ அந்த நிறுவனமோ கொடுக்கக்கூடிய ஒரு காசு என்னது? பேமெண்ட் என்னது? சம்பளம். நீ பாவம் செய்வாய் என்று சொன்னால் தேவன் உனக்கு கொடுக்கிற ஒரு பேமெண்ட் என்னது? நரகம். அங்கே புழு சாகாது, அக்கினி அவியாது, அழுகையும் பட்கடிப்பு உண்டாயிருக்கும். அது யுகாயுகமாயிருக்கும், நித்தியமானது. ஏதோ 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறது இல்லை, நித்தியமானது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில இதய தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், தெய்வம் இருக்கக்கூடிய, இப்ப நான் என்ன சொன்னேன்? தெய்வம் இருக்கக்கூடிய அந்த பரலோக வீட்டை தருவார். சொர்க்க வீடுன்னு சொல்லக்கூடாது. சிலவங்க தமிழ் வார்த்தையில சொர்க்க வீடுன்னு சொல்லணும். சொர்க்கம்னா அவன் சண்டைக்கு வந்துடுவான். புரிஞ்சுக்கிறீங்களா? சொர்க்கம்னு சொல்லக்கூடாது. மோட்சம் சொன்னீங்கன்னா கிறிஸ்தவங்களுக்கு தான் தெரியும். பரலோக வீடுன்னு சொல்லணும். ஏன்னா இது தமிழ் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு வார்த்தை. அந்த பரலோக வீட்டுக்கு போகக்கூடிய நிச்சயத்தை உங்களுக்கு தருவார்னு சொல்லும். வந்தார், மரித்தார், உயிர்த்தார், திரும்ப வருகிறார். இந்த 4 காரியங்கள் அடங்கியதுதான் சுவிசேஷம். சகோதரர்களே, சகோதரிகளே, இது நீங்க எந்த தெருவில் பேசினாலும் அதுதான், எந்த கிராமத்தில் பேசினாலும் அதுதான், எந்த மாநிலத்தில் பேசினாலும் அதுதான், எந்த கண்ட்ரியில் பேசினாலும் சரிதான். உலகத்தில் இருக்கக்கூடிய 237 கண்ட்ரியில் பேசினாலும் இதுதான் சுவிசேஷம். இதை நீங்க பேசுங்க. ஒரு நபரும் உங்க இடத்துல ஒரு வார்த்தை, யோ இங்க பேசாதான், நாங்க போ, கிறிஸ்தவங்க இருக்கிற இடத்துல போய் பேசு, இங்கெல்லாம் பேசாத, கிளம்பு 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 சொல்ல மாட்டாங்க. கேட்பாங்க. அப்படி எவனாவது ஒருத்தன் சொன்னாலும் அங்க இருக்கிறவங்களே அவங்கள ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகே, சிந்திங்க, பாருங்க. இப்போ ஒரு பக்கத்தை சொல்லியாச்சு, தோசையினுடைய ஒரு பக்கம் வந்துட்டு சுவிசேஷம் சொல்லியாச்சு. இனிமேல் ரட்சிப்பு சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ரட்சிப்பும் தெரியாது, பரிதாபம். ரட்சிப்பும் 4 வகைப்படும். ரட்சிப்பும் 4 வகைப்படும். என்னது? 1, இயேசு பாவத்தை மன்னிப்பார். 2, பரிசுத்தமான வாழ்க்கை தருவார். 3வது சமாதானம் தருவார். 4வது நித்திய ஜீவன் தருவார். இந்த 4 சொல்லணும். இந்த 4ஓடு இந்த 4 ஆட் பண்ணீங்கன்னா தான் பூரண சுவிசேஷம். ஓகே, இப்ப இதுக்கு வசனம் தர பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அப்படின்னு வரும். நீங்க என்று சொல்லிலாம் வரக்கூடாது, அதோட புஷ்டாப் வச்சிடணும். ரிலேட்டடா அடுத்த வசனம் யோவான் 8:34. இயேசு ஜனங்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, முகமதியர்களா இருந்தாலும் சரி, சீக்கியர்களா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவங்களா, எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மொழியை சேர்ந்தவங்களா, எந்த உத்தியோகத்தை செய்தவங்களா இருந்தாலும் சரி, பாவம் செய்கிற மனுஷன் பாவத்துக்கு அடிமை. லஞ்சம் வாங்குறவன் லஞ்சத்துக்கு அடிமை, பொய் சொல்றவன் பொய்க்கு அடிமை, திருடுறவன் திருட்டுக்கு அடிமை, காதல்காரனுக்கு அதுக்கு அடிமை, குடிக்கிறவன் குடிக்க அடிமை, கஞ்சாக்காரன் கஞ்சாக்கு அடிமை, லஞ்சம் வாங்குறவன் லஞ்சத்துக்கு அடிமை. சொல்லணும். நீங்க சொல்லுங்க, இயேசுநாதர் எதை போதித்தாரோ அதை சாதித்தார். மன்னிக்கணும், எதை சாதித்தாரோ அதை போதித்தார். நம்ம எதை போதிக்கிறோமோ அதுக்கப்புறமா சாதிச்சிருவோம். கர்த்தர் பலன் தருவார், பயன்படுத்துங்க. மார்க் 3:28 சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும், அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். சொல்லணும். பாவத்தை
மன்னிக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவது, பரிசுத்தமான வாழ்க்கை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. இப்ப பாவம் மன்னிக்கப்பட்டதை சொல்லிட்டு உடனே நேரம் எல்லாரும் எங்க போயிடுவாங்க தெரியுமா? சமாதானத்துக்கு போயிடுவாங்க. திருச்சபைக்குள்ள போனீங்கன்னா உடனே பரிசுத்த ஆவி அப்படி சொல்லி முடிச்சிருவாங்க. பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே தெய்வம் அவனை நிரப்புறது எதனால? பரிசுத்தத்தினால நிரப்புறார். வேதத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, அந்த ஆவியை துரத்திடுறாங்க. இப்போ அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த ஆவி போயிட்டு திரும்ப வருது. இது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறத பார்த்து தண்ணியிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டு வந்து உட்கார்ந்துருதுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நான் அதுக்கு வசனம் தரல. ஏன் தெரியும்? வசனம் தந்தா நீங்கள் அதை பயன்படுத்திட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அதனால அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு உங்களுக்காக சொல்லி தந்தேன். அப்போ பாவத்தை மன்னிச்ச உடனே அந்த இடத்த எதனால தேவன் நிரப்புகிறார்? ஆவியானவர் நிரப்புகிறார். இரட்சகராகிய இயேசு தெய்வம் நிரப்புகிறார். பரிசுத்தத்தினால நிரப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்றேன், நீங்க அங்கே போய் சொல்லிடாதீங்க. யோவான் 8:12 சொல்கிறது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் பாவ இருளில் நடவாதபடிக்கு ஜீவ ஒளி அடைந்திருப்பான். பொருள் என்ன? ஒரு இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் வந்துச்சுன்னா அந்த இருட்டு எந்த பக்கம் போச்சு தெரியாது. கீழே போச்சா, மேலே போச்சா, வடக்க போச்சா, தெற்க போச்சா, கிழக்க போச்சா, மேற்க போச்சா தெரியாது. பாவம் நிறைந்த உன்னுடைய உள்ளத்துக்குள்ள, உன்னுடைய வாழ்க்கையில இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கின அகிலாண்ட தெய்வம் உள்ளத்துல வருவார்னு சொன்னா பாவத்திலிருந்து விடுதலை. யோவான் 8:36 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அங்க குமாரன் போட்டிருக்கோம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அங்க போய் குமாரன் சொல்ல விட, அப்பா யாரு, பிள்ளை யாருன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொல்லணும். மூன்றாவது, சமாதானத்தை தருகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை சொல்லணும். இதுதான் தேவை. இப்ப சொல்லணும். திருச்சபைகளுக்குள்ள தான் இதைத்தான் உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க தெரியும்னா, சில கூட்டங்களில் சில நபர்களை அந்த பாவத்துல உணர்ச்சியை கொடுத்த உடனே அடுத்தது சொல்லுவான், என்னால சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார், சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத சந்தோஷம். இதை பரிசுத்த ஆவின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இது சமாதானம். சமாதானத்தை கொடுத்து மனுஷனை நிரப்புறார். பாவத்தை மன்னிக்கிறாரு, பரிசுத்தமான வாழ்க்கை தர்றாரு, சமாதானம் தர்றார். இதுக்கு வசனம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு தருகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி தெய்வமாகி இயேசு சொல்லுகிறார். சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கணும்னு சொன்னா, இந்த கடல்ல இருக்கிற தண்ணியை நீங்க எத்தனை லாரியா அடிச்சா கூட தண்ணி என்ன செய்யாது? குறையாது. ஏன்? அது சமுத்திரம். அது குறையாதனாலதான் அது சமுத்திரம். இப்ப தெய்வம் என்ன சொல்றாருமா? அம்மா, ஐயா, தம்பி, ஹலோ, அந்த லுங்கி கிட்ட இருக்க தம்பி, ஏமா பாருங்கம்மா, இயேசு உனக்கு சமாதானம் தர்றாருமா. அவர் தர்ற சமாதானத்தை இந்த உலகத்துல யாரும் எடுக்க முடியாதுமா. தெய்வத்தினுடைய சமாதானத்தை உனக்கு தர்றேன்னு சொல்றாருமா. இப்படி சொல்லணும். ஏசாயா 48:18 சொல்லுகிறது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதான நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்குன்னு சொல்லி தெய்வம் சொல்றாருமா. நீ சமாதானத்தை தேடி எங்கேயும் போக வேண்டியில்லை. இன்னைக்கு சமாதானத்தை தேடி மனுஷன் சாராய கடைக்கு போறான்.
சமாதானத்தை தேடி பீச்சுக்கு போகிறாங்க, ரேஸ் கோர்ஸுக்கு போகிறாங்க, சில களியாட்டுகளுக்கு போகிறாங்க. சமாதானத்துக்காக சில பார்க்கக்கூடாத நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது சமாதானம் தருது, நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய பேர் ஊழியக்காரங்க தான் சமாதானம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லாதீங்க. தெருவில் சொல்லும்போது அது சமாதானம் தருது, அதான் உண்மை, சமாதானம் தருது. ஆனால் அது நித்தியமானது அல்ல, அது நிரந்தரமானது அல்ல, அது அனித்தியமானது. பாக்கெட்டில் பணம் இருக்கிறது, பணம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், பணம் இல்லைன்னா ஜலதோஷம் சொல்லுங்க அவங்களுக்கு. ஆனா தெய்வத்தை உன் வாழ்க்கையிலே இதய தெய்வமாக, இந்த நான் அறிவிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு தெய்வத்தை, அண்ட சராசரங்களை உருவாக்கின அகிலாண்ட தெய்வத்தை உன் வாழ்க்கையில இதய தெய்வமாக நீ ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னா, நீ சமாதானத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. சமாதானம் உன்னை தேடி, உன் வீடு தேடி, உன் எல்லை தேடி வந்து நிற்கும். அமெரிக்காவிலேருந்து ஒரு கடிதாசி போட்டா இந்தியாவுக்கு வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து, நீ இருக்கிற பகுதிக்கு வந்து, தெருவுக்கு வந்து, விலாசத்துக்கு வந்து நிற்கும். அதான் தெய்வம் தர்ற சந்தோஷம், சமாதானம். பாவத்தை மன்னிப்பார், பரிசுத்த வாழ்க்கையை தருவார், சமாதானம் தருவார். இந்த சமாதானத்தை பற்றி கர்த்தருக்கு சித்தமானா கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுப்பார், ஆனால் அவர் வர தாமதிப்பாரானால் திருப்பி இன்னொரு காணொளி போடுறேன், நீங்கள் அதில் நல்லா ரொம்ப விரிவாக கொடுக்குறேன் பாருங்க. நான்காவது என்ன சொல்லணும்? பாவத்தை மன்னிப்பார், பரிசுத்த வாழ்க்கை தருவார், சமாதானம் தருவார், நித்திய ஜீவன் தருவார் சொல்லணும். சிலவங்க இதோட க்ளோஸ் பண்றவங்க ஃபைல நிறைவாகாது. பரலோகம் நித்திய ஜீவனை தருவார். வசனம் என்ன இருக்கிறது? யோவான் 3:16. இந்த வசனத்தை மட்டும் நீங்க சொல்லும் போது என்ன சொல்லணும் தெரியும்னா, கொஞ்சம் இழுத்து வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லணும். நான் சொல்லிட்டா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின அகிலாண்ட தெய்வமாகிய இயேசு தெய்வத்தை பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தேவன் என்று, பரிசுத்தமான வாழ்க்கை தருகிற தேவன் என்று, உனக்கு சமாதானம் தருகிற தேவன் என்று, உனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து மீண்டும் வருகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எவனோ, நீங்க யாரா இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, படிக்காம இருந்தாலும் சரி, கற்பா இருந்தாலும் சரி, சிவப்பா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், சின்னவங்களா, எவனோ நீ கெட்டு நரகத்துக்கு போகாமல் நித்திய பேரின்ப மோட்ச வாழ்வை, பரலோக வாழ்வை அடையும்படிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரை உனக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பே உருவான தெய்வம். இதை சொல்லணும். இப்போ சொல்லிட்டீங்க. இப்போ தோசை கிட்ட மறுபக்கம் 4 சுவிசேஷம், 4 ரட்சிப்பு. இதை 4 காரியங்கள் சொல்லிட்டீங்க. இன்னும் ஒண்ணே ஒன்று, ஆவியின் கனி எத்தனை? 9. இப்போ இது முழுமையை அடைந்து விடும். என் வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது, நான் விரும்பினதை செய்யும். ஒரு வார்த்தை சும்மா வராது. நமக்கு தெரியாது அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, குணப்பட்டானா, அவன் ஆண்டவருடைய பிள்ளையா மாறினானா தெரியாது. நீ விதைச்சிட்டு வா, பரலோகத்தில் போய் நிற்கிற அன்னைக்கு தெரியும். தம்பி, தங்கச்சி, ஐயா, ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், சுவிசேஷ ஊழியம் செய்கிறதுக்கு பின்வாங்கி நிற்கிறீங்களே, இந்த 4 நாளை 8ஐயும் கட்டாயம் பயன்படுத்துங்கய்யா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்யா. காலில் விழுந்து வேணாலும் கேட்குறேன் ஐயா, இந்த வார்த்தையை தவிர வேற வார்த்தை பயன்படுத்தாதீங்க ஐயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 9வது காரியம் என்ன தெரியுமா? பாவத்தை அறிக்கையிட சொல்லணும். பாவத்தை அறிக்கையிட சொல்லணும். நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதுக்கு அர்த்த பொருள் என்ன? நீ இந்த ஆண்டவராகிய தெய்வத்திடத்துல உன் பாவத்தை ஒத்துக்கொண்டியன்னா, நம்ம என்ன உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வக்கீல்கிட்ட போய் என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது, உன் காரியம் ஜெயிக்காது. டாக்டர்கிட்ட போய் பொய் சொல்லக்கூடாது, உன் வியாதி சுகமாகாது. தெய்வத்திடத்துல பொய் சொல்லக்கூடாது.
நீ பாவின்னு சொல்லணும். ஒத்துக்கோ. நான் பாவி இல்லைன்னு எந்த மனுஷன் சொல்றானோ அவன் சொன்ன பாவத்திலே பெரிய பாவம் எது தெரியுமா? நான் ஒரு பாவம் செய்யலைங்கிறதான். 1 யோவான் 1:8 சொல்லுகிறது, உனக்கு, சின்ன பிள்ளைங்களா இருந்தானா உனக்குன்னு சொல்லணும், பெரியவங்களா இருந்தா உங்களுக்குன்னு சொல்லணும். நம்ம மதிக்கணும். கிறிஸ்தவங்க தான் மரியாதையை கற்றுக் கொடுத்தவங்க. திருச்சபையில் பேசுகிற மாதிரி நீ நானா வாபோன்னு பேசிடக்கூடாது. ஆனால் இதில் உனக்குன்னு சொல்கிறது அவர் சொல்கிறார், தெய்வம் சொல்கிறார். அதனால் அந்த வார்த்தையை சொல்கிறோம், நம்ம சொல்கிறது இல்லை வார்த்தை. அந்த வார்த்தை, உனக்கு பாவமில்லை என்று நீ சொல்வாய் என்றால் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறவனாய் இருப்பாய். உண்மை உனக்குள் இராது. உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கையிட்டால் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம அதை என்ன சொல்லணும்? உன்னுடைய பாவங்களை நீ இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அறிக்கையிட்டால் பாவங்களை உனக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி உன்னை கழுவி சுத்திகரிப்பதற்கு இந்த ஆண்டவராகிய தெய்வம் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இனிமேதான் 7ஆம் வசனத்துக்கு வரணும். 8, 9, 7 கடைசியில் வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கும். நம்ம அதை சொல்லும்போது என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, சகல விஷத்தை நீக்கி, சகல சாபத்தை நீக்கி உன்னை கழுவி சுத்திகரிக்கும். ஏமா கவலைப்படாதம்மா, தம்பி கவலைப்படாத. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் வாழ்க்கையில உன்னை கழுவும், உன்னை சுத்திகரிக்கும், உன் சாபத்தை நீக்கும், விஷத்தை முறிக்கும், தருத்திரம் ஒழியும், பீட மறையும். நீ பாக்கியசாலியா இருப்பா. சொல்லணும். 1 யோவான் 2:2, 2-3 சொல்லுகிறது, ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து உனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். உன்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசு கிறிஸ்துவே. உன்னுடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய உலக ரட்சகராக இருக்கிறார். சொல்லுங்க, உலக ரட்சகர். இந்த தெருக்கு ஒரு தெய்வம், இந்த மாநிலத்துக்கு ஒரு தெய்வம், இந்த தேசத்துக்கு ஒரு தெய்வம், அப்படி இல்லை. உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு இப்பதான் உங்க சாட்சி சொல்லணும். சாட்சி சபையில சொல்ற சாட்சி இல்லை. நல்லா கவனிச்சுடுங்க தம்பி பாருங்க, ஐயா மாருங்க, அம்மா மாருங்க. இப்ப நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? ரத்தன சுருக்கமாக நான் சொல்லி தர்ற சாட்சி நீங்க சொல்லணும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவ அறியாத மனுஷனாக இருந்தேன். ஒரு நாள் இப்படி சொன்னாங்க. நான் அந்த பக்கமாக நின்று கேட்டேன். இயேசு பாவத்தை மன்னிக்கிற தெய்வம்னு சொன்னாங்க. அப்படி தானே உங்களுக்கு சொன்னாங்க? நீங்கள் அப்படி தானே கேட்டு வந்தீங்க. ஒன்று யாராவது ஒருத்தருக்கு சொன்னாங்க, இல்லை சர்ச்சுக்கு போனீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போனீங்க, அப்படி தானே போனீங்க. அது உண்மை தானே? அந்த உண்மையே சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. சாட்சிகள் இன்றைக்கி நிறைய பேருடைய சாட்சி என்ன தெரியுமா? பொய் சாட்சி, பிரசங்கம், பொய் பிரசங்கம், துணிகரமான பொய். சரி, அதை நான் இப்போ அங்கே போகல. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு நாள் இப்படி இயேசுநாதரை கேள்விப்பட்டேன், அன்னைக்கு நான் பாவின்னு உணர்ந்தேன். அப்பவுமே சொல்லி தந்த மதியில் அந்த சாட்சியை இப்போ இந்த இடத்துல பயன்படுத்தும். தெருவிலையோ, கிராமத்துலேயோ, பட்டணத்துலேயோ, சுவிசேஷ வேலை செய்கிற இடத்துலையோ, இந்த இடத்துல தான் பயன்படுத்தும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்க. இன்னைக்கு நான் பாவம் செய்கிறது இல்லைங்க. இன்றைக்கு நான் செத்தாலும் அந்த பரலோகம் போவேங்கிற நிச்சயம் எனக்கு இருக்குதுங்க. உனக்கு இருக்குதா? உங்களுக்கு இருக்குதாம்மா? தம்பி உனக்கு இருக்குதா ஐயா? இல்லைல்லம்மா. இந்த இயேசு தெய்வத்தை வாழ்க்கையில் இதை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க. தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கும். உங்களுக்கு நான் ஒரு சின்ன உதவி செய்ய விரும்புகிறேன்னு சொல்லணும். ஜெபம் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்ய விரும்புகிறேன். உதவினோட காசு பணம் தர்றாங்க உங்களுக்கு. நம்ம தமிழர்களுடைய பண்பாடுகள் அது. காசு பணம் தர்றாங்க உங்களுக்கு நினைப்பாங்க. அப்போ இங்கே கொஞ்சம் பேர் நிற்கிறாங்களே, இவங்களை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ அங்கே ஆல்டர் கால் கொடுக்கணும். அங்கே சிலவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தவங்க, வெளியில் இருந்தவங்க, பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க, பங்களாவில் வீட்டில் இருக்கிறவங்க டவல் போட்டு நிற்பாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? அவங்கள கூப்பிடணும். ஐயா, உங்களுக்கு ஒரு உதவி செய்ய வருமுறை. எம்மோ அந்த துணி காய போட்டுட்டு இருக்கிறீங்க, அம்மா வாங்கம்மா, கொஞ்சம் வாங்க. தம்பி கிரிக்கெட் விளையாட மட்டை வச்சுட்டு இருக்கா, வா, உனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய விரும்புகிறேன். தெய்வம் உன்னை ஆசீர்வதிப்பா, உன் வாழ்க்கை வளமாகும், நீ நல்லா இருப்பா, நீ தொட்ட காரியம் தொடங்கும், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த நேரத்தில் நம்ம கூட வந்திருக்கிறாங்க பாருங்க, நம்ம சகோதரர்கள் அப்படி பூ போல விலகி அப்படி அங்கே போய் நிற்கணும். அங்கே போய் நிற்கணும். இவங்க ஏமா கொஞ்சம் வாங்கம்மா, கொஞ்சம் வாங்கம்மா, கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வாங்க, ஐயா கொஞ்சம் வாங்கய்யா, தம்பி கொஞ்சம் வாங்கம்மா அப்படி சொல்லி அவங்க என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தர் கூப்பிட்டுருவாங்க. இப்போ ஆட்கள் இங்கே வந்துடுவாங்க, எல்லாரும் ஃபுல்லாக வந்துடுவாங்க.
இவங்க வந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்துக்குள்ள ஒரு சின்ன பாட்டு பாடலாம். அந்த பாட்டு நான் பின்னாடியே உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் சபையில் பாடுற பாட்டு இல்லை. கவலைகளை தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவ மன்னிப்பு அளிப்பார், பாக்கியம் தருவார், பரம பதவியில் எந்தனை எடுப்பார், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டுன்னு சொல்லி பாடின பக்தன் பாடின அந்த பாட்டை ஒரு கவி மட்டும் நீங்கள் பாடினீங்கன்னா, தமிழ் இசையில் பாடுங்க, கர்நாடிக் இசையில் பாடுங்க, மக்கள் அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. வந்து கொண்டு இருக்கும்போது இப்போ கழுத்தில் கத்தி வைக்கணும். என்ன கத்தி வைக்கிறது? ஒரு எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லணும். அதை நான் உங்களுக்கு சொல்லி இப்போ வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ பிரதர்ஸ் சகோதரர்கள் அங்கங்கே நிற்கும்போது அவங்கள கூப்பிடும்போது இவங்க நம்ம சொல்கிற வார்த்தையை கவனிக்க மாட்டாங்க. இங்கே நிற்கிறவங்க கவனிப்பாங்க. அதனால் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயிருக்கிறது, அவருக்கு நீ கணக்கு சொல்லும். எபிரேயர் 2:4 இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பீர்கள்னா தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. சிலவங்க வராமல் இருப்பாங்க. சில மதவாதிகள், பட்டை அடிச்சிருக்கிறவங்க, சில உத்தராஜில் கொட்டை போட்டிருக்கிறவங்க, இல்லை வேற வஸ்திரங்களை போட்டிருக்கிறாங்க, நான் வேற சாமியை நான் வணங்கிட்டு இருக்கிறேன், இந்த சாமிகிட்ட வந்தால் என்ன ஆயிரும்னு நினைப்பாங்க. இந்த இதுலேயும் ஒன்று சொல்லித்தரேன் பாருங்க. சாமின்னு ஒன்று ஞாபகம் வருது. சாமின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியும்னா, சா பிளஸ் மீ தட் இஸ் ஈக்குவல் டு சாமி. சா என்றால் சாவுக்குரியவன், மீ என்றால் மீண்டு வந்தவன். இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் நீங்க சொல்லலாம். எதை மீண்டு வந்தவன்? சாவை மீண்டு வந்தவன். அப்ப சாவை மீண்டு வந்தது யாரு? அவர் தான் சுவாமி. அது இயேசு சுவாமி. பிரைஸ் காட். 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுகிறேன், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஏசாயா 1:19-20 நீங்கள் மனம் பொருந்தி இந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் தேசத்தினுடைய நன்மைகளை புசிப்பீர்கள் அப்படின்னு சொல்லணும். சொல்லிக்கிட்டு இப்போ எல்லாரும் வந்துடுவாங்க. இப்போ எல்லாரும் பக்கத்தில் வந்துடுவாங்க. வரும்போது இப்போ ஒரு அட்டண்டன்ஸ் கொடுக்கணும். திருப்பி அவங்கள ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி வைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். எப்படி அந்த யோவான் 3:16 சொல்லும்போது உங்களை இழுத்து வால்யூமை இது பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னனோ, அதே மாதிரி இந்த வசனம் மிகப்பெரிய. நீங்கள் அந்த வசனத்தை பயன்படுத்தும் போதே உங்களுக்கு பார்த்தா தெரியும் பிரதர், பூஸ்ட் இதை சிகரெட்டா மாய் எனர்ஜின்னு சொல்கிற மாதிரி இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க. உங்களை அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது தெம்பு, ஒரு புது பலம் உங்களை நிரப்பும். ஆமென். அப்போஸ்தலர் 4:12 இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் பாவத்திலிருந்து மனிதனுக்கு ரட்சிப்பு, வசனம் சொல்லணும். நம்ம ரட்சிப்புன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது சபையில சொல்றோம். மீட்பு, விடுதலை இல்லை. நாம் பாவத்திலிருந்து மீட்கப்படும்படிக்கு இந்த வானத்தின் கீழே இந்த பூமிக்கு மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவருடைய பெயரை அல்லாமல் வேறு ஒரு பெயரும் இல்லை, கட்டளையிடப்படவும் இல்லை. சொல்லணும், இழுத்து உயர்த்தி அழகா சொல்லணும். சொல்லுவீங்களாமா? சொல்லுங்க. இப்போ 2 கடை இருக்குன்னா, ஒரு கடையில் இல்லைன்னா ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கிடலாம். ஒரு வாகனத்தை கார் வாங்க போறீங்க, சரி 2 ஷோரூம் இருக்குன்னா, சரி இந்த வாகனம் ரொம்ப கூட இருக்கு, சரி அதை வாங்கிடலாம். ஒரே நாமம் தான். இதை சொல்லணும். சொல்லிட்டு யோவான் 1:12 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே சொந்த தெய்வமாக, இரட்சகர் சொல்லக்கூடாது, தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறவள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் தர. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைமா, தெய்வம் உங்களை ஆளுகை செய்வார். வேற யாரோ உங்களை ஆளுகை செய்ய மாட்டாமா? தெய்வம் உங்களை ஆளுகை செய்வார். இதை சொன்ன உடனே, தெய்வம் ஆளுகை செய்கிறாரு சொன்ன உடனே ஜனங்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெய்வம் ஆளுகை செய்கிறாரு சொன்னா அப்படியே கீழ்ப்படுவாங்க. யோவான் 14:6 நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும் ஆயிருக்கேன்னு சொன்னான். இப்படி சொன்ன ஒருத்தர் உண்டுன்னு சொன்னா
இது ஆண்டவராகிய தெய்வமாகிய இயேசு ஒருவர் மாத்திரம் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்லணும். இதெல்லாம் கொஞ்சம் நிற்பாங்க. இதெல்லாம் சொன்ன உடனே அவங்களுக்கு, மக்களுக்கு அந்த ஒரு, அது என்ன சொல்ல வந்துடும், சரி வந்துட்டோம், கேட்கணும், என்ன நடக்குது கேட்கணும் விரும்புவாங்க. இப்போ தான் முக்கியமான வசனங்களை உள்ள இறக்குறோம், சரக்கு உள்ள இறங்குது. ஏசாயா 45:22, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, கர்த்தராகிய என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், மீட்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லைன்னு சொல்லி தெய்வம் சொல்றாருமா. நான் தான் தெய்வம் சொல்றாருமா. எரேமியா 10:10, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய பிதா என்று வசனம் சொல்லுகிறது. சொல்லிட்டு இனிமே முடிவு. அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், விசுவாசிகள் சொல்லக்கூடாது, நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுறேன், சரியா? பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் கண்ணை மூடுங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்க. நான் ஒரு சின்ன ஜெபம் சொல்லி தரேன்னு சொல்லியிருக்கேன். ஜெபங்கிறது வேற மாய மந்திரம் தந்திரம் இல்லைம்மா. எனக்கு மாயம் தெரியாது, மந்திரமும் தெரியாது, தந்திரமும் தெரியாது. ஒன்றும் பயராதீங்க. நீங்கள் கண்ணை மூடனோடனே உங்கள் வீட்டுக்குள்ளே போய் உங்கள் என்னது எதாவது ஒன்று களத்தில் கால் கடக்கெல்லாம் தூக்கிட்டு போயிடுவோன்னு நினைக்காதீங்க. ஒன்றும் செய்ய மாட்டோம்மா, நாங்கள் அப்பாவுடைய பிள்ளைங்க. அதனால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், சரியாம்மா? இது ஏதோ வேற ஒரு சாமி, வேற ஒரு தெய்வம் நம்மளை ஏதோ பண்ணிடும்னு நினைக்காதீங்க. இல்லை மனசுக்குள்ளே அப்படி சொல்லாதீங்க. வாயை திறந்து சொல்லுங்கள். நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பிரதர்ஸ், அழுத பிள்ளை தான் என்ன செய்யும்? பால் குடிக்கும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்கிறார். அதனால் கேட்கணும், சரியாம்மா? கண்ணை மூடுறீங்களா? நான் சொல்லி தர்றது நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு சொல்ல தெரியாது பாருங்கள். உங்களுக்கு சொல்ல தெரியாதுங்கிறதுக்காக நான் சொல்லித்தர்றேன். நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் சொல்லாதீங்க, நீங்களா சொல்லுங்க. சங்கீதம் 145:18 சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தெய்வம் சமீபமா இருக்கு. தெய்வம் எங்கேயோ இருக்கிறாருல்லம்மா, உங்க பக்கத்துல இருக்கிறாருமா. தெய்வம் உன் பக்கத்துல இருந்தா உன் வாழ்க்கை நலமா இருக்குமா. இப்படி சொல்லிட்டு இந்த ஜெபத்தை சொல்லிவிடுங்க. வேற ஜெபம் நீங்க சர்ச்சில் சொல்றது, வீட்டில் ஜெப கூடத்தில் பண்ற அந்த ஜெபம் நான் கரெக்டா சொல்லி தரேன், கரெக்டா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் கண்ணை மூடுவாங்க பாருங்க. அப்படி மூடி இருக்கும்போது மூடலை, சில ஆட்கள் மூடலைன்னு சொன்னா திருப்பி சொல்லணும். பாருங்க, நம்ம இடத்துக்கு ஒரு மந்திரி வந்தா நீங்க எவ்வளவு கைகட்டி பக்தியா நிற்கிறீங்க. ஒரு கவர்னர் வந்துட்டாருன்னா எப்படி நிற்கிறீங்க? தெய்வம் உங்க பக்கத்துல வந்திருக்கிறாருமா. கண்ணை மூடுங்க, கொஞ்சம் கை கூப்புங்க, நான் சொல்றதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். சொல்லும்போது நம்ம கூட வந்திருக்க பிரதர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்பாங்க, சகோதரிமார்கள் சகோதரர்கள் நிற்பாங்க. நம்ம சொல்றதை அவங்க சொல்லணும். இவங்க கண்ணை மூடி இருக்கிறனால அவங்க சத்தம் கேட்ட உடனே அவங்க எல்லாரும் சொல்றாங்க பொழுது நம்மளும் சொல்றோம்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அது நம்ம ஒரு டெக்னிக். அதனால நீங்க அதை கொஞ்சம் பயன்படுத்துங்க. நான் சொல்றேன். ஏ சுவாமி, நான் பாவியாக உம்மிடத்தில் வருகிறேன். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும், என்னை மன்னியும். இயேசுவே, நீர் எனக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தீர் என்று நம்புகிறேன். என் உள்ளத்தில் வாரும், என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும். உம்மை என் சொந்த தெய்வமாக, இதய தெய்வமாக, குல தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். என் உள்ளத்தில் வாரும், என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இப்படி சொல்லி முடிக்கணும். இப்ப எல்லாரும் கண்ணை மூடி, அவங்க எல்லாம் கண்ணை திறந்துருவாங்க. டக்கு நீங்க கண்ணை மூடுங்கன்னு சொல்லணும். இப்ப பேசுனது யார் பேசியிருப்பா? ஒரு வாலிபர்கள் பேசியிருப்பீங்க. இப்போ உங்க கூட இருக்கிறவங்க ஏதோ மூத்தவங்க இருக்கிறாங்கன்னா, பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள ஜெபம் பண்ண சொல்லணும். ஆனா அவங்களுக்கு இந்த ஜெபம் தெரிஞ்சா அவங்கள பண்ண சொல்லணும், இல்லைன்னா நீங்க தான் பண்ணணும்.
கவனிச்சுடுங்க. இப்படி அவங்க தொலை லண்டனுக்கு போய் அமெரிக்கா போய் வருவாங்க. அதுக்குள்ள இவங்க கண்ணை திறந்துட்டு அவன் பாட்டுக்கு போகிற வழியில் அதுக்குள்ள அங்கே வீட்டுக்காரன் அங்கே வந்து நிற்பான். சோறு போடு, என்ன நீ அங்கே போய் நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மிரட்டிடுவாங்க. நமக்கு கிடைச்ச ஆத்துமா அப்படி பழம் பருவி பாலில் விழுற நேரத்தில் போய் நீ கெடுத்து விடாத, இல்லைன்னா நீனே சொல்லிடு. சரியா தம்பி, சரியா சகோதரர்களே, என்ன சொல்லணும் அதையும் சொல்லித்தரேன் பாருங்க. சுவாமி, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த மக்களை நீ நேசிக்கிறதற்காக உமக்கு நன்றி. நீர் இவர்களை தேடி வந்ததற்காக உமக்கு நன்றி. இப்பொழுது இவர்கள் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து, என்னுடைய பேச்சை பார்த்தவர்கள் வரவில்லை, உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். உம்மை நம்பி வந்து நான் பாவி என்று அறிக்கையிட்டிருக்கிறார்கள். நீர் அவருடைய பாவத்தை மன்னித்திருக்கிறீர். இனிமேல் அவர்கள் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாக உம்மை நம்பி ஜீவிக்க நீர் அவர்களுக்கு சக்தி தாரும். இந்துக்களா இருக்கிற இடத்துல சக்தி தாருன்னு சொல்லணும். முஸ்லிம்களா இருக்கிற இடத்துல வல்லமை தாருன்னு சொல்லணும். இவர்களுக்கு சக்தி தாரும், பரிசுத்தமாக வாழ இவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். தட் இஸ் ஃபினிஷ். இதோட முற்றிலும் நிறைவேறிடுச்சு. இப்போ இதோட கூட விட்டுறக்கூடாது, ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி முடிக்கும். இப்போ நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஆசீர்வாதத்தை சொல்லலாம். இல்லை நான் கற்றுக் கொடுத்தேன் பார்த்தீங்களா இந்த சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் சொல்லலாம். சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்ய இரட்சகராகி வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, ஆமென். தேங்க்யூம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார். ஏம்மா, உங்களுக்கு பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். சரியாம்மா? இப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, வீட்டில் போன உடனே கண்ணை மூடிட்டு முட்டி போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இப்போ உங்களுக்காக நம்முடைய சகோதரிமார்கள் சகோதரர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்காக என்ன செய்வாங்க, ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க இடத்துல உங்களுடைய என்னென்ன காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லுங்கள். அவங்க எழுதி விடுவாங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். எங்கள் கையில் இயேசுநாதருடைய ஜீவ சரித்திர புஸ்தகம் இருக்கிறது. இப்போ நம்ம ஏதாவது புதிய ஏற்பாடு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இல்லைனா புதிய ஏற்பாடு, இல்லைனா சங்கீதம், நீதிமொழிகள் அடங்கிய புதிய ஏற்பாடு, இப்படிலாம் நிறைய வந்திருக்கு. இதை வாங்கிட்டு போகணும். பாருங்கள், இதை நீங்கள் வாங்குங்க, இதை படிங்க. உங்களுக்கு படிக்க தரலாம், உங்கள் பிள்ளைக்கு படிக்க கொடுங்க. அவங்க படித்து நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்மா. இது விலை ஏராளமான காசு ஆகுது. ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஒரு ரூபாய் தர்றோங்க. ஏன்னா நீங்கள் இலவசமாக கொடுத்தீங்கன்னா அரசாங்கம் எதிர்கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு காரியத்தில் வம்புக்கு இழுத்துருவான். இலவசங்களை கொடுத்து ஆசை காட்டினான்னு சொல்லிடுவான். அதனால தான் ₹1 வாங்க சொல்கிறேன். ₹1 இல்லைன்னா ₹2 வைங்க, ₹2 இல்லையா ₹5 வைங்க, கொடுப்பாங்க மக்கள். ₹10 அப்படி சொல்லி இந்த புத்தகத்தை நீங்கள் கொடுங்க. இப்போ நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவது எப்படி என்கிற ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன். இதை வேணும்னு சொல்லி விரும்புகிறவர்கள் நித்தியம் டிவி நேயர்கள் அவர்களுக்கு எழுதுங்க. அதில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கப்படும். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. நான் எல்லா செய்தியும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த காணொளி இதான் மெயின் காணொளி. நீங்கள் எல்லா இடத்துல போனீங்கனாலும் திரும்ப இந்த இடத்துல தான், இந்த செய்தி தான் நீங்கள் எங்கேயும் பிரபலப்படுத்துனீங்கன்னா கர்த்தர் உங்களை இந்த இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல உலகத்தின் பல பகுதியிலே எடுத்து பயன்படுத்துவார்கள். என்னிடத்திலே அப்படி கற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷத்தை பேசுகிறவர்கள் உலகம் எங்கும் ஜொலித்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். சொல்ல வேண்டுமானால் நேரமுக்கு சொல்ல முடியாது. ஆகவே இதோடு நான் கூட நிறைவு செய்கிறேன். மற்ற காணொளிகளை நீங்கள் பாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால், அவருடைய வருகை தாமதிக்குமானால், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு பலன் கொடுப்பாரே ஆனால் மற்ற காணொளியின் மூலமாக மற்றும் ஒரு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறு வருகிறேன். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.